என்ன அறியாம ஒரு சத்தம், ஒரு மெல்லிய சத்தம். வீட்டுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு சத்தம், இப்படிப்பட்ட ஒரு சத்தம் நான் கேட்டதே இல்லை. நான் உடனே என் பொட்டு எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இந்த பைபிளை தூக்கிட்டேன். இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நான் இதை தூக்கிட்டேன். நான் பைபிள் எடுக்கவும் எங்க வீட்டுல எல்லாரும் எனக்கு அகைன்ஸ்டா மாறிட்டாங்க. ரொம்ப வேதனைப்படுத்தப்பட்டேன், எல்லாராலையும் சிந்திக்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்டேன். எங்க அப்பா குடிப்பாரு, குடிச்சிட்டு வந்து அவ்வளோ பேச்சு பேசுவாரு, வித்தியாசமா பேசுவாரு. ஆனா நான் தேவனை விடவே இல்லை. நான் நல்லா குறுப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் வீட்டுல கீழே உட்காந்து. நான் சாப்பிட ஜெபம் பண்ணுவேன், எங்க அப்பா அப்படியே சாப்பாடை எடுத்துவாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நாட்களை ரொம்ப கடந்து வந்தேன். ரொம்ப தனிமையா விடப்பட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டே இருப்பேன், ஏன் என் வாழ்க்கையில வந்தீங்க? நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த பூ வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் அந்த பொட்டு எதுவுமே வைக்காதனால என்னை வித்தியாசமா நடத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல என்னால தாங்கவே முடியல. அந்த முடியை பிடிச்சி என் சவத்திலே அடிச்சாங்க என்னைய. பைபிள் இப்படி இருக்குமா பிடிச்சிருக்கேன். எங்க அம்மா கேக்குறாங்க, போன் வேணுமா பைபிள் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. 2 விஷயத்துல ஒண்ணு வாங்கிக்கோ. உடனே என்ன பண்றேன், ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து போன் எடுத்து நான் கையில கொடுத்தோன்னே பைபிள் எடுத்து தூக்கி வீசிட்டாங்க. தூக்கி வீசினாங்கன்னா நான் எல்லாத்தையும் அவ்வளோ ஒரு ஃபோர்ஸா எல்லாத்தையுமே நான் தள்ளி விட்டுட்டு நான் ஓடி போய் பைபிள் எடுத்துட்டு திரும்பி வர்றதுல எனக்கு செம்ம அடி. மறுபடியும் அடிக்கிறாங்க. நாங்கள் தூக்கி வீசுறோம். ஆனா நீ வந்து இது உனக்கு என்ன செய்யுது, இது உனக்கு என்ன பண்ணுது? 3ஆம் மாசம் எங்க அம்மா சாக பழக்க இருந்தாங்க. நான் இங்க ஆராதனையில இருக்கேன், எனக்கு ஃபோன் வருது, அம்மா ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்காங்கன்னு. நான் போறேன். ஒரு 15 நாள் 7 நாள் ஜிஎஸ்ல வச்சிருந்தேன். 7ஆவது நாள் சொல்றாங்க, உங்க அம்மா தூக்கிட்டு போயிருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க.